ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்குற டேட் வந்து 24th ஜூன், ரெக்கார்டிங் டேட்டுமே 24th. ஸோ மிட் கேப்போட எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. அண்ட் டுமாரோ வந்து ஃபின்னிஃப்டிக்கான எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஃபர்தராக இண்டெக்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன இண்டெக்ஸ் என்ன மாதிரி சினரோவில் இருக்குது, புதுசாக என்ன ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகியிருக்கு, என்ன வால்யூம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தது ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் வால்யூம் ரைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிபிடிசி 19.63%, குட் அமௌண்ட் ஆஃப் வால்யூம். ரூட் மொபைல், டிஏ இந்தியா, ஜிஆர்எஸ்சி, பஜாஜ் ஹோல்டிங்ஸ், எம்ஆர்பிஎல், ரெட்டன் இந்தியா, செஞ்சுரி டெக்ஸ். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே கீழே விழுந்திருக்கு. ஆர்சிஎஃப் வந்து குறிப்பாக 6.5% டவுன்லையும், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் வந்து 5.23% டவுனில் விழுந்திருக்கு. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் கீழே விழுந்துச்சு, யாராச்சும் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்விங் கன்சிடர் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான். தட் இஸ் 36.75 பாயிண்ட்ஸோட ஃப்ளாட் க்ளோசிங். 23,000 மறுபடியும் அதே 23,500க்கே மார்க்கெட் வந்து வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 51,700, ஃபின் நிஃப்டி 23,071. அண்ட் குறிப்பாக மிட் கேப் வந்து க்ளோசர் டு 1% பாசிட்டிவ். ஒரு ஸ்டேஜில் 12,300 வரைக்குமே மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் இருந்துச்சு. அண்ட் தென் செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு க்ரோ இல்லை. ஐடி ஆகட்டும், அதே மாதிரி மெட்டல் இண்டெக்ஸ் ஆகட்டும். மெட்டல் இண்டெக்ஸ்லாம் வந்து நல்லாவே கீழே விழுந்துருந்துச்சு. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குவான்டோட ஸ்மால் கேப்பில் சின்ன இஷ்யூ இருக்கிறதுனால அவங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. ஸோ ஆர்பிஎல் பேங்க், செயில், நேஷனல் அலுமினியம் இதெல்லாம் நல்லா கீழே விழுந்திருக்கு. அண்ட் தென் எனர்ஜி செக்டர் வந்துமே ஃப்ளாட் க்ளோசிங், அண்ட் ஃபார்மாவுமே நல்ல ஒரு ஃப்ளாட்டான க்ளோசிங் தான். ஸோ இன்றைக்குமே ப்ரைவேட் பேங்க்ஸ் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட். அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன சினாரியோவில் இங்கே ட்ரேட் நடந்திருக்கோ அதே மாதிரி தான் இங்கே பேங்க் நிஃப்டியோட சினாரியும் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆகட்டும் இல்லைனா பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஒரே ஒரு ஸ்டாக் தான் ரொம்ப ஒரு வெயிட் கான்ட்ரிபியூட் பண்ணி போயிட்டுருக்குன்னா அது ஒரே ஒரு ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இன் அடிஷனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐசிஐசி பேங்க்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பேங்க்கால் தான் இங்கே இருக்கிற மேஜர் இண்டெக்ஸ் ரெண்டுமே மேலே இருக்குது. ஃபின் நிஃப்டி ஆல்சோ மேலே இருக்குது. அண்ட் நம்மளோட மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 12,275 இருக்குது. ஸோ மிட் கேப் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வோல்டாஸ்லேருந்து இன்றைக்கி ஆஸ்ட்ரால் தான் ஒரு டாப் கான்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி மிட் செலக்ட் வந்து மேலே வரதுக்கு ஆஸ்ட்ரால் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் பிரேக் ஆகியிருக்கு, நல்லாவும் இருக்குது. ஸோ இது இண்டெக்ஸோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஐடி வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான். இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, டவுன் சைடில் இருந்தால் மேலே வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. ஓகே, இப்போ டுமாரோ சினாரியோ என்ன, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 23,337 அப்படிங்கிறது மந்த்லியோட ஓப்பனிங், அதாவது எலெக்ஷனோட எக்ஸிட் போலப்போ ஓப்பன் ஆகும்போது 23,337 தான் நம்மளோட நிஃப்டி 50 ஓப்பன் ஆகியிருக்கு. அதே மாதிரி 23,500 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீக்லியோட க்ளோஸ். ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்கு நியர்பை மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு வீக்லியோட க்ளோஸுக்கு போன வாரத்தோட வீக்லிக்கு மேலே தான் சஸ்டைனில் இருக்குது. இஃப் நாளைக்கு ப்ரீவியஸோட ஹை ப்ரோக்கன் ஆச்சுன்னா ஃபர்தராக கண்டிப்பாக நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் தென் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வீக்லி கேண்டில் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ தட் ப்ரீவியஸ் டேவோட ஹை ப்ரோக் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து ரீசனாக இருந்திருக்க ஹை கூட மார்க் ஆகலாம். 23,660 கூட மார்க் பண்ணிட்டு 23,800க்கு போகலாம். அட் த சேம் டைம் மந்த்லியோட ஓப்பனிங் பிரேக் டவுன் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் 23,200, 23,110 வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிற கேண்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு இன்சைட்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா தட் இஸ் எ நோ ட்ரேடிங். அதில் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். ஒன்று அந்த ஹை பிரேக் ஆகணும், இல்லைனா இந்த 23,337 பிரேக் டவுன் கொடுத்தா மட்டுமே நீங்கள் நிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறது சிறந்ததாக இருக்கும். இன்சைடர் கேண்டில் ட்ரேட் நடக்குது, ஸோ மேலே போகும் கீழே போகும் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் உள்ளதாக தான் இருக்கும். இதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பரான ஒரு புல்லிஸ் தான் இருக்குது. காரணம் ப்ரைவேட் பேங்க்ஸ் 51,700 இருக்குது. ஸோ க்ளோஸர் நீங்கள் வீக்லியோட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இதுதான் வீக்லியோட க்ளோசிங் கேண்டிலே 51,703. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட சினாரியோ பார்த்திங்கன்னா லைக் தட் 51,703 வயலேட் பண்ணி தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருக்கு. திரும்பியும் பேங்க் நிஃப்டி 51,964 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 52,300 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே இந்த வீக்கோட லோ கட் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா
50,889 அதுக்கப்புறமா 50,400 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை பெருசாக கீழே விட்டுற மாட்டாங்க. மேபி 50,800லேயே கூட நீட்டாக ஹோல்டு பண்ணி திரும்பி ரிவர்சல் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பியூசி பேங்க்ஸ் ஒரு கான்ட்ரிபியூட்டே சுத்தமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கை நீங்கள் 3% அடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருக்கு. கொடாக் பேங்க்குமே 0.17 கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ரெக்கவர் ஆகியிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கேயும் வரவே இல்லை. ஆக்சிஸ் பேங்க் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்போ இருக்கிற 2 பேங்க்ஸ் என்ன, ஒன்று ஐசிஐசி பேங்க்ஸ், இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த 2 பேங்க் தான் மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே வந்திருக்கு. இந்த 2 பேங்க்கும் ஃபாலோ ஆகுது அப்படின்னா திரும்பி கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த 2 பேங்க்ஸும் மேலே போகுதுன்னா என்டையர் மார்க்கெட்டுமே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது இப்போ இருக்கிற சினாரியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே மேலே போகுதுன்னா இப்போ ஃபின்னிஃப்டி ஆல்சோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே தான் போயாகணும். ஸோ ஃபின்னிஃப்டியோட வீக்லியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் ஓப்பனிங் 22,805 தான் ஓப்பன் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000க்கு மேலே சஸ்டெயினில் இருக்குது. 23,000க்கு மேலே ஃபின்னிஃப்டி சஸ்டெயினில் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கிற ஹையையும் பிரேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக 23,200, 300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அப்கமிங் டேஸில் இருக்கிற எல்லா எக்ஸ்பைரியுமே இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பைரி தான். ஃபின்னிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பைரி. ஸோ என்ன எக்ஸ்பைரிக்கு வந்து நம்ம எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆஸ் யூஷுவல் எப்போயுமே பேங்க் நிஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. பேங்க் நிஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நிஃப்டியோட சினாரியோ கண்டிப்பாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து கேப் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நெட்டாக நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 2,882ல் திரும்பி 2,800 ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு லாங் கேரி பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து கீழே விழுந்தாலுமே நம்ம திரும்பியுமே லாங் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஹையில் மாட்டுறதுக்கு பதிலாக நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம லோவில் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நிஃப்டி வந்து 23,583 ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் அனாலிசிஸ் பண்ண ஸ்டாக்கில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து அஃபைல் இந்தியா நான் பார்த்ததில் நல்லா வந்திருக்கு. அஃபைல் இந்தியா வந்து ஒரு நீட்டாக 1300 பிரேக் பண்ணி வால்யூமோட க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அஃபைல் இந்தியா 1380 நான் அஃபைல் இந்தியா எதிர்பார்க்குறேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரூட் மொபைல் இந்தியா, ரெண்டுமே வால்யூம் ஸ்பேக்கான ஸ்டாக் தான். ரூட் மொபைல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லிட்டேன்னா லிமிடெட் இட்ஸ் க்ளோசர் 1750 க்ளோஸ் ஆகியிருக்கு. நான் 1998 இதோட டார்கெட் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிபிடிசி நான் ஏன் சொல்லலைன்னா பிபிடிசியை சொல்ல முடியல. ஏன்னா 20% க்ளோஸ் ஆகியிருக்கு பிபிடிசி. கிட்டத்தட்ட காலைல ஓப்பன் ஆகும்போது இண்டிகேட் பண்ணிச்சு அவ்வளோ தூரம் போக மாட்டான்னு நினச்சேன். பட் ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணது தான் பிபிடிசி. அண்ட் இப்போ மூணாவது பார்க்குற ஸ்டாக் இந்த பிபிடிசி கீழே விழுந்தால் பார்ப்போம். இந்த ஹையில் யாரும் கை வச்சிட வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வந்து பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பஜாஜ் ஹோல்டிங்குமே 8,200 பிரேக் பண்ணி 9,000 போய் 8,700 நமக்கு முடிஞ்சிருக்கு. திரும்பி 9,000 நம்ம டார்கெட்டாக வச்சா கூட கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கெட் 3.18%. கண்டிப்பாக இது டார்கெட் போகும் நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் நல்ல ஒரு வால்யூம் ஸ்பைக் நடந்திருக்கு. இல்லை கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கீழே விழுந்தாலுமே பஜாஜ் ஹோல்டிங்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது நான் பார்த்தா தேர்ட் ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல வால்யூம் வந்த ஸ்டாக்ஸில் ஜிபிபிஎல்லுமே உண்டு. ஜிபிபிஎல் 208 பிரேக் அவுட் பண்ணி 213 க்ளோஸ் ஆகியிருக்கு. லெட்ஸ் see this 220 நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் கூட கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3% டாலர் கிடைக்கும். பட் நான் எதிர்பார்க்குற டார்கெட் 225. இதுவுமே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நல்லா வால்யூம் வந்திருக்கிறதுனால. இல்லை ப்ரைஸ் கீழே விழுந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். அந்த லாஸ்ட்டு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இது ரிட்ரேஸ்மெண்ட் ஸ்டாக் கெம்ப்ளாஸ்ட் நம்ம லிமிடெட் வந்து ஆல்ரெடி இது பிரேக் அவுட் ப்ரைஸ் கரெக்டாக வருது. 545 ஒரு புல் பேக் கிடச்சிதுன்னா 545 to 580 என்னோட டார்கெட். க்ளோசர் டு 6.56% டார்கெட் இருக்குது. நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கெம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட். இது இல்லாமல் அடிஷ்னல் ஒரு ஸ்டாக் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ரொம்ப நாளாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட். கிட்டத்தட்ட நான் வந்து 1100 நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி வீக்லாம் ட்ரேட் பண்ணுறேன். இன்றைக்குமே ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 1/2 hour ட்ரேட் எடுத்தேன். ஒரு 1/2 hour கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1/2 hour நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு ஸ்டாக் தான். இதுவுமே ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 1400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கார்பரேஷன் ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு ஸ்டாக் தான். இது இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. இல்லை வேறு எந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நாளைக்கு பாடி 9:45 நம்ம லைவில் பார்க்கலாம். டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.